நீ அர்ஜுனோட தாத்தாவோட கோவமா சண்டை போட்டிருக்க. எல்லாமே எனக்கு தெரியும். நீ நல்லா அனுபவிப்பீங்கன்னு வேற சாவ விட்டு வந்திருக்க. கடவுளே, அப்படி எதுவுமே நடக்கல. நான் தாத்தாவை பார்க்கவே இல்ல. நான் எப்படி சாப விடுவேன்? அவனே நிலவரம் இல்லாம இருக்கான். என்னடா இவ குழப்புறா? ஆண்டி, இவ அப்பா கிட்ட சண்டை போட்டதை நம்ம கண்ணால பார்த்தோம். நம்ம கிட்டே சண்டை போட்டா, ஆனா கேட்டா வரவே இல்லைன்னு சாதிக்கிறாளே. நான் சாதிக்கல மாமா, உண்மையதான் சொல்றேன். நான் அங்க வரல. ஏய், வரலன்னு சொன்னதே சொல்லாத. நீ எங்களோட சண்டை போடல. நான் ஆதிரா இல்ல, பழி தீக்க வந்திருக்கேன். குடும்பத்தை அழிச்சிருவேன்னு எங்கள்கிட்ட சொல்ல. ஐயோ, ஏன் இப்படி அபாண்டமா பழி போடுறீங்க? ஏற்கனவே பேய் அது இதுன்னு சொல்லி என்ன விரட்டி விட்டுட்டீங்க. இப்போ நிஜமாவே பேய் பிசாசுன்னு சொல்லி என்ன அர்ஜுன் கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. எங்களுக்கு அதானே சந்தேகம். நீ நிஜமாவே யாரு? பேயா இல்ல மனுஷியா? அண்ணே, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஏற்கனவே அர்ஜுனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு இவ ரொம்ப நொந்து போயிருக்கா. அவங்க இவள பேய் பேய்னு சொல்லி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நோக்கடிப்பாங்க? அப்போ அங்க வந்தது யாரு? ஏங்க, அவதான் அங்க வரலன்னு சொல்றாள்ல. துருவி துருவி அதே கேட்டா எப்படி? அண்ணே, இதெல்லாம் நல்லா இல்ல. என்னதான் அப்பாவியா இருந்தாலும் ஒரு பொண்ணை இப்படியா வேதனைப்படுத்துறது? இல்லம்மா, ஆதிரா மாதிரியே வேற யாரும் அங்க வந்திருக்காங்க. அதனாலதான் அது அங்கல்ல விசாரிக்கணும். வந்தது பேயா கூட இருக்கலாம். யாரு கண்டாங்க? போய் மை போட்டு பார்க்க சொல்லுங்க. இவ சாகல, பேய் இல்ல, உயிரோட தான் இருக்கான்னு நம்பூதிரி அப்பவே சொல்லிட்டாருல. அதையும் மீறி அப்பப்போ இப்படி வந்து தொந்தரவு பண்ண எப்படி? இவன் நிம்மதியா வாழ வேண்டாமா? இல்லம்மா, ஏதோ சந்தேகம், அதான் கேக்குறேன். இவளை கொஞ்சம் நிம்மதியா விட சொல்லுங்க. இவளு மனுஷி தானே, இவளு எவ்வளவுதான் பொறுப்பா? சரி, அதான் ஆதிரா தான் வரலன்னு சொல்லிட்டாள். நாங்களும் நம்புறோம். நீ மனசுல ஒண்ணு வச்சுக்கிடாத. ஏமா, நீ உள்ள போ. சரிப்பா, போவோம். வாப்பா, வர்றமா. ஏய் ஆதிரா, நீ போடா, நான் பாத்துக்கிறேன். இத பார், உன்னை எந்த அளவுக்கு நம்பலான்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன்னால என் குடும்பத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாலும் விஷயம் வேற மாதிரி ஆயிடும். பாத்துக்க. என்ன கஜா, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கியா? நீ ஃபோன் பண்ண உடனே வந்துட்ட சார். வணக்கம். நம்மால தான் சார். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நம்மளை எல்லாம் ஒரேடியா மறந்துட்டீங்களே, அவ்வளவுதானா? ஏய் கஜா, உன்னை போய் மறப்பனா? நீ எவ்வளவு பெரிய ஆளு. அட என்ன சார், நாங்கெல்லாம் லோக்கல் பார்ட்டிங்க. நமக்கு மேல எவ்வளவோ பேர் இருக்காங்க.
ஆனாலும் உனக்குன்னு ஒரு கெத்து இருக்குல்ல. எல்லாரும் சங்குல பால் ஊத்துறான், நீ சங்க அறுத்து பால் ஊத்துறவன். பஞ்சாயத்துல பைசலாகாத எத்தனையோ கேஸ நீ பாட கட்டி முடிச்சு வச்சிருக்கல. ஐயோ சார், அள்ளறது குப்பை, திங்கிறது தங்க தாம்பாளம்னு நீ வேற அள்ளி விடாத சார். அனுப்புறது பரலோகம். இதுல என்ன சார் பெருமை? இருந்தாலும் ஏரியால கஜாக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, பேரை கட்ட நடுங்குறாங்கல்ல. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அதுக்காக தான் ஊரே என்னை பார்த்து நடுங்குறாங்க. கரெக்டு தான் சார். எதனால? உங்களை மாதிரி வெயிட்டான பார்ட்டிங்க டைட்டான அசைன்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. பிஸ்னஸும் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. எல்லாம் உங்கள் புண்ணியம் தான் சார். தொழில் அப்படி எப்படி இருந்தாலும் பணிவா இருக்கையா, இதுதான் எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே. பொருளை எடுத்தா பொங்கலாம் சார், மற்ற நேரம் பதவிசா இருக்கணும். நாங்களும் மனுஷன் தானே. ஏதாவது சாப்பிட்றியா சார்? பசங்களை விட்டு வாங்க சொல்லவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை, ஒன்ன வச்சுதான் பைசல் பண்ணணும். அதுக்காக தான் உன்னை பார்க்க வந்தேன். அப்படின்னா நம்ம இடத்துலயே பேசிருக்கலாமே சார். ஏய், நீ வேற, நீயும் நானும் சந்திக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. சிட்டியில ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் கேமரா வச்சிருக்காங்க. அதனால சிட்டியை விட்டு வெளியே வந்து பேசிட்டு இருக்கேன். ரொம்ப உஷார் சார் நீங்க. என்ன விஷயம் சார்? சொல்றேன். சொல்லு சார், என்ன பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல, என் அண்ணன் பொண்ணு இங்க சென்னையில தான் படிக்கிறா. இங்க ஒரு பையன் அவ மனச மாத்தி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் மேட்டரா சார்? ஆமாங்க ஐயா. நம்ம குடும்பத்துக்கு இந்த மாதிரி காதெல்லாம் ஒத்து வராது. அப்படி நடந்ததால தான் ஏற்கனவே ஒரு பிரச்சனை.